போதைப்பொருள் பழக்கத்தினால உடலுறவில் செக்ஸ் லைஃப்பில் வந்து பிரச்சனைகள் வருமா வராதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பிரச்சனைகள் நிறைய வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்ஸுக்கு தேவை ஒரு நார்மலான மென்டல் ஸ்டெபிலிட்டி, இன்னொன்று லவ், ரொமான்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோர் பிளேயில் ஸ்டிமுலேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ இங்கே எவ்ரிதிங் லவ் லவ் லவ். செக்ஸ் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? பிரெயின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. போதைப்பொருள் எங்கே போய் வேலை செய்யுது? ரத்தத்தில் கலந்து பிரெயினில் தான் வந்து அது வேலை செய்யும். அந்த போதைப்பொருள் யூஸ் பண்ணுறதுனால, போதைப்பொருள்ங்கிறது கஞ்சாவாக இருக்கட்டும், கோக்கைனாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், இது எல்லாமே பிரெயினில் போய் அவங்கள பிரெயினை வந்து ரிலாக்ஸ் ஆக வச்சு அவங்கள வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலையில் அவங்கள வச்சுருக்கோம். ஸோ அந்த போதைப்பொருள் இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. சில நேரம் அந்த போதைப்பொருள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செக்ஸில் ஓவராக ஏதாவது இமேஜினேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து பார்ட்னர் மேலே அப்ளை பண்ணி அக்ரெசிவாக நடந்துக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதே நேரம் வீட்டுக்கு வந்து மனைவியோட உறவு வைக்கும் போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகி காலப்போக்கில் செக்ஸில் வந்து இம்பார்ட்டன்ஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ போதைப்பொருள் ஒரு தவறான பழக்கம். அதில் வந்து அடிக்ட் ஆகிடாதீங்க. அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ப்ராப்பர் கவுன்சிலிங் போய் அதிலிருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கவங்களோட ஃப்யூச்சர் எல்லாமே வந்து இதனால் பாதிக்கும் அப்படிங்கிறத உங்கள் மனசில் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும்.